நாஞ்சில் சம்பத் தாவேக்காவில் இணைந்தது இப்போ பெரிய பேசு பொருளா இருக்கு. ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் கிடையாதுங்க. இது சாதாரண ஒரு நிகழ்வு தான். இது ஒரு கட்சிக்கு வர்றதும் அந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறதும் அதான் அவருக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி. அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், நாஞ்சில் சம்பத் ஒரு நூலகம் அப்படின்ட்டு. அவ்வளவு புத்தகங்கள் படிச்சிருக்கிறாரு, நிறைய தகவல்கள் இருக்கு அவர்கிட்ட. கொஞ்ச நாளுக்கு முன்னால நக்கீரனுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல தாவேக்காவை அவ்வளவு மட்டமா பேசியிருந்தாரு. தற்குறிகள் கூட்டம், விஜய ஒரு தற்குறி, புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தி இருந்தார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கு அவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு அப்படின்ன உடனே அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிற சில இந்த நிருபர் மாதிரி உட்கார்ந்து கேள்வி கேட்கிறவங்க அவருக்கு ஏதோ கிடுக்கு பிடி போட்டு கேள்வி கேட்கறதா நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கங்க. அவரு இருக்காரு, ரொம்ப தெளிவா இருக்காரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லாஜிக்கான மனுஷன். கரெக்டா எந்த நேரத்துல எந்த மரத்துல கல் அடிச்சா காய் விழும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் செய்யறாரு. அது கரெக்ட் தான். அது ஏன்னா அவருக்கும் வயசாயிடுச்சு, பெருசா சொத்து எதுவும் சேர்க்கல. அவன் கொஞ்சம் அறகுறையா பேச தெரிஞ்சவன ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்கான். இவர் பாவம் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒண்ணு இல்லாத அலையறாரு. அவர்கிட்ட நீங்க என்ன கேள்வினாலும் கேள்வி கேளுங்க. ஆனா அவர் தெளிவா அவர் என்ன இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு ஏத்த மாதிரியான பதில ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதனால அவருடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கையை பத்தி எல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. அவருக்கும் அது விருப்பம் இல்லாத விஷயம், நமக்கும் அது தேவையில்லாத விஷயம். அவர் 4 காசு பார்க்கட்டுங்க. பாவம் ரொம்ப காலம் அரசியல்ல இருந்திருக்காரு, யார் யாருக்காக குரல் கொடுத்து கத்தியிருக்காரு, ஊரா அலைஞ்சிருக்காரு. அவர் எந்த மரத்துல இருக்காரோ அந்த மரக்கிளையில அவருக்கு என்ன கனி கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அதை பத்தி பெருமையா பேசுறது தான் அவர் சன் நியூஸ் இன்டர்வியூல ராஜா திருவேங்கடம் கேட்ட கேள்விக்கு, நாங்க இது மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, என்ன காரி துப்புவானுங்கன்றீங்களா அப்படின்ட்டு சொன்னார்ல. டாரி துப்புனா நான் தொடச்சிக்கிருவேன்னு. அந்த மனப்பக்குவம் இருக்குதுங்க அவர்கிட்ட. அடுத்து அவர் என்ன செய்ய போறாருங்கிறத ஆர்வமா பார்ப்போம். அதனால அவரை பத்தி சில விஷயங்களை அவர் பாணியில நான் சொல்றேன் கேளுங்க. அரசியல் அலையில் சிக்கிய அகராதி அவரு. சுய நிழலில் மறைந்த நிகண்டு. நிகண்டுன்னா என்னன்னு தெரியுங்களா? அகராதியினுடைய, அதாவது அகராதி அப்படிங்கிறது வார்த்தையோட இருக்கும். நிகண்டுங்கிறது அந்த வார்த்தைக்கான பொருளை விளக்கி சொல்றது நிகண்டு. அடுத்த வரைக்கும் நம்ம வரைக்கும் வருவோம். வலைகள் வீசி எறிந்த மீன். வலையே வேணான்னு சொல்லி வீசி எறிந்த மீன். வாய் மட்டும் இல்லையேல் நீ வீண். அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் உண்டு, நீயோ மரம் தின்று வேர் போட்டவன். அந்த மரமும் மலமானது, வேரும் பதறானது. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன்.